வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். பணமச்சடிக்கும் அரசாங்கம், பொருளாதார நெருக்கடி வரப்போவதாக விமல் வீரவன்ச எச்சரிக்கை. நிலக்கரி விவகாரம் குறித்து கணக்காய்வாளர் அறிக்கை தவறானது, அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கும் குற்றச்சாட்டு. டிட்வா அனர்த்த இழப்பீடு மற்றும் புனரமைப்பு பணிகளை விரைவுபடுத்துங்கள், பிரதமர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வோம். பிள்ளையான் கைது விவகாரத்தில் ஞானசார தேரர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. அமெரிக்கா எதிர்பார்க்காத பல அதிர்ச்சிகரமான ஆச்சரியங்களுடன் ஈரான் தயாராக உள்ளது, வெளியான எச்சரிக்கை. எரிபொருள் மின் விநியோகத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது, அரசு அறிவிப்பு. யாழில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 9 கிலோ கேரளா கஞ்சா மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் பணம் அச்சடிப்பதாக குறிப்பிட்ட போதும் இல்லை என்று மறுத்தாலும் பணம் அச்சடிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி நடத்தும் அரசியல் கலந்துரையாடல் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்ந்து உரையாற்றிய அவர் 2024 11/18 தேதியில் அச்சடிக்கப்பட்டதாக குறித்த பணத்தாளை அவர் காண்பித்து உறுதிப்படுத்தியதோடு அதில் நிதியமைச்சராக அனுரகுமார திசாநாயக்க மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர். ஆனால் IMF நிபந்தனைகளின்படி அச்சடிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொருவரிடமும் சேகரிக்கப்படும் சேதமடைந்த நாணயத்தாள்கள் அச்சடிக்கும் வழமையான செயற்பாடே நடைபெற்றதாக அரசாங்கம் மறுக்கவில்லை என்றார். அரசாங்கம் பணம் அச்சடிக்கவில்லை என்றே குறிப்பிட்டது தவிர வழமையான நடைமுறைகள் எதையும் குறிப்பிடவில்லை. எரிபொருள் நெருக்கடியால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினையால் நாங்கள் இரண்டாவது பொருளாதார நெருக்கடியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது தொடர்பில் நிபுணர்கள் எவரும் கதைப்பதில்லை. இந்த ஆபத்தை கண்டுகொள்ளாமல் அரசியல் குதூகலத்தில் எவ்வளவு விலை கொடுத்தாலும் எரிபொருளை கொள்வனவு செய்ததாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இவ்வாறு சென்றால் நாட்டை கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் என்றும் அவ்வாறான ஒரு நிலையில் வெளிச்சக்தி எம்மை அடிமைப்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அரசாங்கம் உருவாக்கி வருவதாக தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய நிலக்கரி இறக்குமதி விவகாரம் தொடர்பான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் சில பகுதிகளை நிராகரித்துள்ள அமைச்சர் வசந்த சமரசிங்க அந்த அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள சில விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இந்த அறிக்கை மோசடி குறித்து எதனையும் குறிப்பிடவில்லை. சாத்தியமான சந்தர்ப்பங்களை மட்டுமே சுட்டிக்காட்டியுள்ளதாக வலியுறுத்தியுள்ளார். கொள்முதல் நடவடிக்கையில் எவ்வித மோசடியும் இடம்பெறவில்லை என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்பதை அவர் மீண்டும் உறுதியளித்துள்ளார். இந்த நடைமுறையில் எவ்வித மோசடியும் இடம்பெறவில்லை என்பதையே நானும் எமது அரசாங்கமும் கூறுகின்றோம். இத்தகைய சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை அவசியமற்றது எனவும் கொள்முதல் நடைமுறைகளில் ஏதேனும் குறைபாடுகள் காணப்படின் கணக்காய்வாளர் நாயகம் அவற்றை தெளிவாக அடையாளம் கண்டிருக்க வேண்டும். அறிக்கையில் உள்ள முரண்பாடுகளை சுட்டிக்காட்டிய அமைச்சர் வைப்புத்தொகை மற்றும் ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்களை விவரித்து பேசினார். முழுமையான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை தவறானது என்று தான் கூறவில்லை. ஆனால் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள சில விடயங்கள் மற்றும் பகுதிகள் தவறானது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். டிட்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பீடு வழங்குதல் மற்றும் புனரமைப்பு பணிகளை மாவட்ட மட்டத்தில் விசேட கவனம் செலுத்தி விரைவுபடுத்துமாறு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் செயற்பாடுகளை துரிதப்படுத்துவது தொடர்பாக அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கான அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். மாகாண சபைக்கு தேவையான அனைத்து நிதி ஒதுக்கீடுகளும் தற்போது வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனர்த்த சேதங்கள் மற்றும் புனரமைப்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்து மாகாண மட்டத்தில் கண்காணிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். டிட்வா புயல் சேதங்களுக்காக 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் 2026 ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் உரிய அபிவிருத்தி பணிகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவும் இழப்பீடு வழங்குவதில் பிரதேச மட்டத்தில் காணப்படும் தாமதங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறு பிரதமர் அறிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலின் கருத்து தெரிவித்த ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர்
புனரமைப்பு பணிகளுக்காக சுமார் 3.4 பில்லியன் டாலர்கள் என மதிப்பிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய துறைகளுக்கு இழப்பீடு வழங்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை 25,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் பணிகள் 99%, மீள்குடியமர்வுக்கான 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் பணிகள் 95% நிறைவடைந்துள்ளது. அத்துடன் அனர்த்தத்தினால் உயிரிழந்த ஒருவருக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு, பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்கான இழப்பீடு, விசேட தேவையுடையோருக்கான இழப்பீடு மற்றும் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு தலா 25,000 ரூபாய் வழங்கப்படும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட பாடசாலைகள், வைத்தியசாலைகள், சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் விரைவாக புனரமைத்தல், புதிய வீடுகள் கட்டுவதற்கு காணி ஒதுக்கீடு செய்தல் மற்றும் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகளை விரைவாக பெற்றுக்கொள்ளுதல் போன்ற விடயங்கள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை இன்னும் குறுகிய காலத்திற்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இந்த விசாரணைகள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த விசாரணைகளை சரியான முறையில் முன்னெடுப்பதற்கான போலீசாரும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைகள் தொடர்பான விவரங்கள் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதாகவும் மிக குறுகிய காலத்தில் இவற்றை வெற்றிகரமாக முடிவுக்கு கொண்டுவர முடியும் என தான் நம்புவதாகவும் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மாத்திரமின்றி நாட்டில் இடம்பெற்று வரும் அனைத்து சட்டவிரோத செயற்பாடுகள், ஊழல், மோசடி மற்றும் நிதி முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளும் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் மக்கள் நம்பிக்கையை பாதுகாக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் என வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை இம்முறை மே மாதத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ள அனைத்து மேதின பேரணிக்கும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானிடமிருந்து மிக முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அரசாங்கம் பகிரங்கமாக வெளியிட்ட அறிவிப்பு உண்மைக்கு புறம்பானது என்று கலகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய மிக முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ஜனாதிபதியும் அமைச்சர்களும் பகிரங்கமாக தெரிவித்தனர். எனினும் ஓராண்டுக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளில் அந்த தகவல் இல்லை, அவை மாயமாகியுள்ளன. பிள்ளையான் கூறியதாக சொல்லப்படும் தகவல்கள் அந்த அறிக்கையில் உறுதிப்படுத்தப்படவில்லை. குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த அறிக்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருப்பதாக எந்தவொரு விடயமும் உள்ளடக்கப்படவில்லை. மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது சஹ்ரான் ஹாசிம் குழுவினருக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டதாக அசாத் மௌலானா குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ ஆவணங்களில் இத்தகைய தகவல்கள் ஏன் இடம்பெறவில்லை? அரசியல் லாபங்களுக்காக கூறப்படும் இத்தகைய கருத்துக்கள் உண்மைக்கு அப்பாற்பட்டவை என்பது இப்போது நீதிமன்ற அறிக்கைகளின் ஊடாக தெரியவந்துள்ளது என தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் திட்டமிடப்பட்டுள்ள பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள தவறினால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ள நிலையில் ஈரான் அதற்கு தனது கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. நாங்கள் ஒருபோதும் சரணடையப் போவதில்லை, எங்களை எவரும் முற்றுகையிட முடியாது என ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹாலிஃப் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மீண்டும் போர் வெடிக்கும் பட்சத்தில் அமெரிக்கா எதிர்பார்க்காத பல அதிர்ச்சிகரமான ஆச்சரியங்களை ஈரான் தயார் செய்து வைத்துள்ளதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் மிக முக்கிய தலைமையகமான காதம் அல் அன்பியா சாத்தியமான தாக்குதல்களை எதிர்கொள்ள தங்களது படைகள் முழுவதும் தயார் நிலையில் இருப்பதாக அறிவித்துள்ளது. ஈரானின் நீதித்துறை உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதுடன் சரணடைவதை விட எதிர்த்து நிற்பதே ஈரானின் கொள்கை என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளனர். தற்காலிக போர் நிறுத்த முடிவுக்கு வரவுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் இந்த நேரடி மோதல் போக்கு
சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. எரிபொருள் மற்றும் மின் விநியோகத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று வலுசக்தி துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். வலுசக்தி அமைச்சின் காரியாலயத்தில் நேற்று அமைச்சுக்கான கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நிலவும் மோதலுக்கு மத்தியில் வலுசக்தி கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எரிபொருளுக்கான விலை மனு கோரல் செய்யப்பட்டுள்ளது. பூகோள நெருக்கடிக்கு மத்தியில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட வேண்டும், மின் விநியோகம் துண்டிக்கப்பட வேண்டும் என்றே எதிர்க்கட்சியினர் கருதுகின்றனர். ஆனால் தான் மக்கள் மத்தியில் அச்ச நிலையையும் தவறான நிலைப்பாட்டையும் ஏற்படுத்துகின்றார்கள். நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் காணப்படுமாயின் பூரண அதிகாரமிக்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் எதிர்க்கட்சியினர் முறைப்பாடளிக்க முடியும். எரிபொருள் மற்றும் மின் விநியோகத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. நிலக்கரி குறித்து எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைக்கின்றனர். ஆனால் ஆதாரத்துடன் உரிய தரப்பில் முறைப்பாடளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளனர். யாழில் பற்றை காடொன்றிலிருந்து சுமார் 9 கிலோ கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ் கொடிகாமம் பகுதியில் உள்ள பற்றை காடொன்றில் இருந்தே குறித்த பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான பொதிகள் காணப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் பொதிகளை மீட்டு சோதனையிட்டுள்ளனர். இதன்போது பொதிகளுக்குள் சுமார் 9 கிலோகிராம் கஞ்சா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட கஞ்சா பொதிகளை காவல் நிலையம் எடுத்துச் சென்ற காவல்துறையினர் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பணம் அச்சடிக்கும் அரசாங்கம், பொருளாதார நெருக்கடி வரப்போவதாக விமல் வீரவன்ச எச்சரிக்கை. நிலக்கரி விவகாரம் குறித்து கணக்காய்வாளர் அறிக்கை தவறானது, அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கும் குற்றச்சாட்டு. டிட்வா அனர்த்த இழப்பீடு மற்றும் புனரமைப்பு பணிகளை விரைவுபடுத்துங்கள், பிரதமர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வோம். பிள்ளையான் கைது விவகாரத்தில் ஞானசார தேரர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. அமெரிக்கா எதிர்பார்க்காத பல அதிர்ச்சிகரமான ஆச்சரியங்களுடன் ஈரான் தயாராக உள்ளது, வெளியான எச்சரிக்கை. எரிபொருள் மின் விநியோகத்துக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது, அரசு அறிவிப்பு. யாழில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 9 கிலோ கேரளா கஞ்சா மீட்பு. இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.